அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ ஊடாக இலங்கையில இருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவுக்கு வந்து குடியேறும் இளைஞர்கள், அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இலங்கையிலிருந்து ஐரோப்பாவுக்கு வாராக்கள் படுற கஷ்டம், அவையில இங்க உள்ள தமிழாக்கள் எப்படி பாக்கின, எப்படி ஏமாத்தின, அதாவது அங்கே இருந்து இங்க வந்தா இன்னும் இங்க வாய்ப்பு இருக்கா, வாழலாமா, அல்லாட்டி சான்ஸ் இல்லையா, விசா கிடைக்குமா, அப்படியான பிரச்சனை பற்றி தான் இந்த வீடியோவோட உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா தரதா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இலங்கையிலேருந்து வரைக்கும் அங்கேருந்து வர்றேன்டா கிட்டத்தட்ட அங்கத்த காசுக்கு 30 to 35 லட்சம் காசு கட்டி இங்கே வந்து சேர போறீங்க. அவ்வளவு பணத்தை கட்டி நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்து, அதாவது ஐரோப்பாவுக்கு இங்கே ஒரு நாட்டுக்கு வந்து இப்பத்த நிலைமையிலே அது பிரிவினப்படுமான்றா தெரியாம கிடக்கு. அதாவது என்ன நான் அதை சொல்ல வரணுன்றா, நீங்கள் வந்து முதல் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு படுற சிரமம், அது யாரோ ஒரு பேர் உங்களை கூட்டிக் கொண்டு வான்னு சொல்லி ஏமாற்றி சுத்தமாத்து செய்து ஏதோ ஒரு பக்கத்தலைஞ்சு கொண்டு வந்து விட்டாலும் அதுக்கு பிறகு நீங்கள் இங்கே வந்து, அதாவது உதாரணத்துக்கு ஐரோப்பாவில் வந்து அந்த விசான்ற ஒரு விஷயம், அதாவது விசா இல்லாமல் இந்த உலகத்தில் எங்கேயும் வாழையில. அப்போ அந்த விசா எடுக்கிறதுக்கு நீங்கள் படுற கஷ்டம், நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்த உடனே வேலை கிடைக்குமன்றது அது சுவர் இல்லை. அப்படித்தான் உங்களுக்கு வேலை கிடைச்சாலும் எங்கே தேடினாலும் உங்களுக்கு வேலை கிடையாது. எந்த நாட்டுக்காரும் உங்களுக்கு வேலை தர மாட்டாங்க. ஆனால் நம்மளோட தமிழன் தான் உங்களுக்கு வேலை தருவாங்க. ஆனால் நீங்கள் உடனே நினைக்கக்கூடாது எங்கே இருந்தாலும் தமிழன் கை கொடுக்குறான், தமிழன் வந்து ஹெல்ப் பண்ணுறான் என்று நீங்கள் யோசிக்கக்கூடாது. தமிழன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தெரியல அந்த வேலையை, தமிழன் தனக்கு லாபத்துக்காக தான் உங்களுக்கு அந்த வேலையை தரான். அதாவது நீங்கள் எங்கேயோ ஒரு தமிழ் கடையெல்லாம் வேலை செய்வீங்க, அல்லாட்டி எங்கேயோ ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னுக்கு நின்று மாட்டியோ இல்லாட்டி ரொட்டி வீசி கொடுத்தோ அப்படி தான் உழைக்க போகிறோம். ஏனெண்டா அந்த தமிழன் உங்களுக்கு தர சம்பளம் வந்து ஜேர்மனில் வந்து அடிப்படை சம்பளம் 8 ரூபா 50 பைசா, உங்களுக்கு தர 2 ரூபா. ஸோ அப்படித்தான் இங்கே நடக்குது இப்படியான ஆட்கள் வேலை. அதாவது இப்போத்த நிலைமையில வந்து என்ன பொறுத்த வரையில், அதாவது நான் அறிஞ்ச வட்டாரத்துக்குள்ள கேள்விப்பட்ட அளவில் 100% தான் விசா கிடைக்குது. அப்படித்தான் இப்போத்த நிலைமை போய்கொண்டிருக்குது. அப்படி உங்களுக்கு நீங்கள் விசா கிடைக்கணுமா இருந்தால் ஏதேனும் வேறு விஷயங்கள் செய்யணும். அதாவது அங்கேருந்து இங்கே வந்து உடனே திருமணம் செய்து நீங்கள் இங்கே வாழ்ந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த ஒரு சான்ஸ் இருக்குது. மற்றபடி அந்த சான்ஸ்ன்றதே குறைவு. ஆனால் நீங்கள் அந்த விசா எடுக்கல இங்கே வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் செய்கிற ஆட்கள் வந்து அந்த புதுசாக வர ஆட்களை வச்சு எப்படி பயன்படுத்தினதே சொல்லணும். அதாவது நீங்கள் பாரிஸில் இருந்தால் பாரிஸ், இல்லாட்டி ஜெர்மனில் ஜெர்மன், லண்டனா இல்லாட்டி எங்கேயா இருந்தாலும் அந்த மொழியை உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் செய்யறேன்னு சொல்லி அவை உங்கள்கிட்ட இருந்து பிடுங்குற பணங்கள் வந்து அதிகம். அவை உங்களை இவ்வளவு ஏமாத்திக்கினேன். அதாவது ஒரு சிலர் வந்து உங்களுக்கு விசா எடுத்தாருன்னு சொல்லி பெரிய ஒரு உங்களுக்குள்ளேயே பெரிய ஒரு கற்பனையை வளர்த்து நீங்கள் நசினட்டி நீங்கள் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கேஸ் அளித்தாருன்னு சொல்லியே உங்களை பே காட்டி அவையில் உங்கள்ட்ட இருந்து பணம் வாங்கினேன். அவ மட்டுமல்ல, அவையில் சார்ந்த அந்த லோயர் மேன் அவையிலும் பணம் வாங்கினேன். அப்படி அவை எல்லாருக்கும் நீங்க பணம் கொடுத்து உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும்ன்றது உண்மையை சொல்ல போனா இல்லையா சொல்லல. இந்த நிலையில இப்ப இங்க ஐரோப்பால கனகாலம் வாழ்றாக்கள் 30-40 வருஷம் என்று வாழ்றாக்கள் வந்து அவையில் வந்து அவைய முடிவுல உங்களுக்கு சொல்ல. அதாவது நான் ஒரு சிலர்கிட்ட விசாரிச்ச இடத்துல நான் என்ன ஒரு கொஞ்ச காலத்தால பென்ஷனுக்கு போன பிறகு நான் போய் ஊர்ல இருந்து கொண்டு இங்க இந்த பென்ஷன் எடுத்து வாழ போறோம். அப்படி இல்லாட்டி ஒரு கொஞ்சம் பணம் வச்சுக்கிறார்கள் என்ன செய்யணும்னா நான் போய் ஊர்ல ஒரு பிசினஸ் இருந்தாங்க இருக்கு. அதாவது என்ன மட்டும் நான் அதில் சொல்லுவேன் என்னன்னா, இங்க வந்து 30-40 வருஷம் வாழ்ந்தார்கள் ஆறாவது நீங்க ஒரு ஆளை பிடிச்சி கேளுங்க அவர்கள் எப்படி வாழ்றாருன்னு. அதாவது அவர்கள் ஒரு வெளிப்பார்வைக்கு சொய்சாயும் பெரிய ஒரு இதாயும் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு உள்ள பல நோய்கள் இருக்குது, பல வருத்தங்கள் இருக்குது. மெயின் காரணம் வந்து இங்க இந்த நாடு வந்து ஆக்களை வருத்தமாக்கி வச்சிருக்கு. அதால நான் தாங்கள் பென்ஷன் எடுத்த அப்புறம் ஊர்ல போய் வாழ ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ அதே உங்களுக்கு சொல்றேன்னா அங்கிருந்து வார ஆட்களுக்கு நீங்க அறிஞ்சு கொண்டு அங்கேருந்து வேற வெளிக்கிடுங்கன்றதுக்காக தான் இந்த ஐடியாவை நான் இதில் தரேன். ஏனென்றா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 35 லட்சம் அங்கத்த காசுக்கு கட்டித்தான் நீங்க ஐரோப்பாவுக்கு வர போறீங்க. அந்த 35 லட்சத்தை வச்சு நீங்க அங்க என்ன செய்யலாம் என்று நீங்க யோசிச்சிங்களா இருந்தா உங்களோட வாழ்க்கை வந்து என்ன பொறுத்தவரை சிறப்பா இருக்கு. அதாவது இதை நான் வந்து நீங்க வர வேண்டாம், உங்களை நான் ஏதோ ஒரு வகையில தடுக்கிறேன், இல்லாட்டி இவர் அங்கே இருந்து ஒன்று இப்படி கதைக்கிறார் அப்படியான பல எண்ணங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே நினைச்சிங்களா இருந்தா அது போல. அதாவது உங்களுக்கு விரும்பினா இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளலாம், அப்படி விருப்பம் இல்லை இந்த கருத்தை நீங்கள் விடலாம். நீங்கள் அங்கே இருந்து 35 லட்சம் கட்டி வரலாம். அதில் நான் ஒரு நாள் மாற்று கருத்து இல்லை, அது வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலாம், கிடைக்காம விடலாம். ஆனால் இங்க இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்றதை உங்களுக்கு நான் தெரிய தந்திருக்கு. அது மட்டுமல்ல இல்லை, புதுல இன்னொரு விஷயத்தை நான் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது தற்போது நான் கேள்விப்பட்ட விஷயம் ஒன்று என்னென்னா, ஒரு ஜெர்மனில் உள்ள ஒரு மோசன் ஒரு சிட்டியில் வந்து அங்கே வந்து ஒரு கடைக்காரருக்கெல்லாம் வந்து இங்கத்த நாட்டவர்கள் ஒரு கடிதம் எழுதி கதவில் ஒட்டிட்டு போயிடும்.
அதாவது அந்த கடிதத்தை நீங்கள் இதில் பார்க்கலாம். இது உண்மையாக நான் அந்த கடிதம் அந்த கடைக்காரர்கிட்ட போய் பார்த்த இடத்துல அங்கேருந்து போட்டு எடுத்த கடிதம். இந்த கடிதத்தில் எழுதிக்க என்னென்னா, நீர் வந்து தமிழால், நீர் வந்து இப்படி அங்கேருந்து வந்தீங்க, இப்போ உங்கள் நாட்டில் பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட நீங்கள் செய்கிற பிஸ்னஸை கொண்டு உங்களோட நாட்டில் செய்யுங்க, எங்களோட நாட்டை விட்டு இந்த டேட்டு கடையில் போக சொல்லி, அதாவது டேட்டுன்னு போட்டு வந்திருக்கு. அப்படி இல்லாட்டி நாங்கள் கொலையோ இல்லாட்டி மிரட்டு ஏதோ ஒன்று மிரட்டி எழுதி கிடக்கு. அவர் வந்து அந்த கடைக்காரர் வந்து போலீஸுக்கு அறிவிச்சு, கிரிமினல் போலீஸும், அதாவது அந்த போலீஸும் வந்து அதை விசாரிச்சு கொண்டு இருக்குது. இப்போ ஆறுது வெளியினு. ஆனால் இந்த கடிதம் வந்து போலீஸ் சொல்லிட்டு போயிருக்கு. அவருக்கு மட்டும் செய்யலை, பல நாட்டுக்காரருக்கு, அதாவது துருக்கிக்காரருக்கு, அங்கே உள்ள வேறு நாட்டுக்காரருக்கு இல்லை யார் நீங்கள் கடை வச்சிருக்கணும் அந்த கடைக்கார கதவுல எல்லாம் ஒட்டி கிடக்கும். ஏன்னா உங்களோட பிஸ்னஸை போய் உங்களோட நாட்டில் செய்யணும், எங்களை இங்கே தனியாக வாழ விடுங்க, எங்களுக்கு உங்களால் கரைச்சலாக இருக்குது என்ற மாதிரி ஒரு குரூப் ஒன்று துவங்கி இருக்குது எங்களை இங்கேருந்து கலைக்கிறதுக்கு. அப்படியான நிலைமையில இப்போ இங்கே ஐரோப்பா போய் கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் 35 லட்சமோ 40 லட்சமோ கட்டி இங்கால வந்து இனி உங்களால் வாழ முடியும்ன்றது கேள்விக்குறி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.